Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Reproduction in Organism அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி தான் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகி பேபிஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். பொதுவாக ரீப்ரொடக்ஷனில் என்ன நடக்கும்? ஒரு மேல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு பேபியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது என்னது? செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன? ஒரு சிங்கிள் பேரண்ட் மட்டும், அது மேலாக இருக்கலாம் இல்லைனா ஃபீமேலாக இருக்கலாம், அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகி பேபிஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்போது இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் பை சிங்கிள் பேரண்ட். அது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆர்கானிசம் மட்டும் இன்வால்வ் ஆகி பேபிஸை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். உருவாக்கக்கூடிய அந்த பேபிஸை நம்ம ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சூட்டபிளான ஒரு வேர்ட், அதை இதே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் பேபிஸ் அப்படின்ற அந்த வேர்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் பை அ சிங்கிள் பேரண்ட் இஸ் கால்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம எந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் பார்க்கலாம்? யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் நம்ம காமனாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சிம்பிள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். ஹையர் பிளான்ட்ஸ்லையும் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்க்க முடியும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நடுவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் அனிமல்ஸ்லையும் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்க்க முடியும். சரிங்களா? ஹையர் அனிமல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. லோவர் அனிமல்ஸில் நம்ம பார்க்கலாம். போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, இந்த மாதிரி ரொம்ப லோவர் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இதுதான் ஒரு பேரண்ட்டு. இந்த ஒரு பேரண்ட் செல் டிவிஷன் மூலமாக 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ இது ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். உருவாகக்கூடிய இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அப்போ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக உருவாகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே பேரண்ட் மாதிரி தான் இருக்கும். பேரண்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. இப்போ எக்ஸாக்டாக பேரண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸும் இருக்கும். The offsprings are identical to one another and to the parents. அது உருவாகக்கூடிய அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். Such morphologically and genetically similar individuals are called clones. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து உருவாகக்கூடிய அந்த ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை நம்ம க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஹையர் அனிமல்ஸ்லாம் பொதுவாக இந்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது, நேச்சுரல் நடக்காது. பட் ஒரு சில டெக்னிக்ஸ் மூலமாக இப்போது கண்டுபிடிச்சிருக்க டெக்னிக்ஸ் மூலமாக இந்த மாதிரி க்ளோன்ஸும் பண்ணலாம். ஆனால் அது தவறான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ தமிழ் மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. வியாபாரி அப்படின்ற ஒரு படத்தில் எஸ்ஜே சூர்யா நடிச்சிருப்பார். ஸோ அவரை க்ளோன் எடுப்பாங்க. அவருடைய பாடியிலேருந்து செல்ஸை எடுத்து அவரை மாதிரியே பார்த்தோன்னா இன்னொரு ஆளை உருவாக்குவாங்க. அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது க்ளோன். ஓகேங்களா? ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக ஹியூமன்ஸில் கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் பேண்டட், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாகவும் அதாவது ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து க்ரோ பண்ணி ஒரு என்டையர் ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ண முடியும். உருவாகக்கூடிய அந்த ஆர்கானிசம் அப்படின்றது எப்படி இருக்கும்? பேரண்ட் மாதிரியே தான் இருக்கும். எக்ஸாக்டாக பேரண்ட்டோட அந்த மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உருவாகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸும் இருக்கும். ஈவன் ஜெனட்டிக்கலாகவும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ க்ளோன்ஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து உருவாகக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு பேரண்ட் மாதிரி இருக்குது. மார்பாலஜிக்காகவும் ஜெனட்டிக்கலாகவும் பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதால அந்த இண்டிவிஜுவல்ஸை க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2வது பட்டிங், 3வது ஸ்போருலேஷன், 4வது ஃப்ராக்மெண்டேஷன், 5வது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இதை ஒவ்வொன்றத்தை பற்றியும் இப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன் திஸ் மெத்தட் த பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு 2 or more இண்டிவிஜுவல். இப்போ ஒரு பேரண்ட் செல் இருக்குது. இந்த பேரண்ட் செல் செல் டிவிஷன் மூலமாக டிவைட் ஆகி 1 or 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். 2க்கு மேலே மல்டிபிள் இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை ஃபிஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஃபிஷன் அப்படின்றது என்ன? ஒரு சிங்கிள் செல் டிவைட் ஆகி மல்டிபிள் ஆர்கானிசத்தை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ்
ஃபிஷன். ஓகேங்களா? பொதுவா யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் நம்ம ஃபிஷன் மெத்தட் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை வந்து நம்ம பார்க்க முடியும். டைப்ஸ் ஆஃப் ஃபிஷன் இதில் எத்தனை டைப் இருக்குது? ஒன்று வந்து பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் அப்படின்றது என்ன? இட் இஸ் அ டிவிஷன் ஆஃப் பேரண்ட் செல் இன்டூ 2 இண்டிவிஜுவல். இப்போ ஒரு பேரண்ட் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது, யூனிசெல்லுலார் லிவிங் ஆர்கானிசம். இது செல் டிவிஷன் மூலமாக 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதை நம்ம பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். பை அப்படின்னாலே என்ன? ரெண்டுன்னு அர்த்தம். ஃபிஷன் அப்படின்னா பிரியறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பேரண்ட் செல் இஸ் டிவைடட் இன்டூ 2 ஆஃப்ஸ்ப்ரிங் இஸ் கால்டு பைனரி ஃபிஷன். பொதுவாக நம்ம அமீபா பாரமிசியமில் வந்து பார்க்க முடியும். இந்த பைனரி ஃபிஷன்லேயே வந்து ஒரு சில டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து மல்டிபிள் ஃபிஷன். இந்த மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் த டிவிஷன் ஆஃப் பேரண்ட் செல் இன்டூ மெனி இண்டிவிஜுவல். இப்போ வந்து ஒரு சிங்கிள் செல் பேரண்ட் இருக்குது, இது ஒரு சிங்கிள் செல் லிவிங் ஆர்கானிசம். இது செல் டிவிஷன் மூலமாக மல்டிபிள் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதை மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் செல் இஸ் டிவைடட் இன்டூ மல்டிபிள் இண்டிவிஜுவல்ஸ், தட் இஸ் கால்டு மல்டிபிள் ஃபிஷன். காமனாக நம்ம பிளாஸ்மோடியத்தில் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ பைனரி ஃபிஷன்னா என்ன? ஒரு பேரண்ட் ஆர்கானிசம் டிவைடட் இன்டூ 2 ஆர்கானிசம் இஸ் கால்டு பைனரி ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்றது டிவிஷன் ஆஃப் எ சிங்கிள் பேரண்ட் செல் இன்டூ மெனி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், தட் இஸ் மல்டிபிள் ஃபிஷன். ஓகேவா? இது எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த பைனரி ஃபிஷன்லேயே வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று வந்து இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். இர்ரெகுலர் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த செல்லு பாருங்கள், இது அமீபா. இந்த அமீபா வந்து ரெண்டாக வந்து டிவைட் ஆக போகுது. 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் ஸ்ப்ளிட் ஆகலாம். இப்படி வந்து ஸ்ப்ளிட் ஆகி இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு அப்படின்னு மாறலாம். அப்படி இல்லைனா இப்படி இங்கே ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, இந்த மாதிரி அதோடைய பாடியை எப்படி வேணாலும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் பைனரி ஃபிஷன். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பிளேன்லாம் கிடையாது. அதோடைய பாடியை இப்படி வேணாலும் கட் பண்ணலாம், இந்த டைரக்ஷனாலும் கட் பண்ணலாம், இப்படி வேணாலும் கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் அதை வந்து அதோடைய பாடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 இண்டிவிஜுவல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். காமனாக நம்ம அமீபாவில் பார்க்க முடியும். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஓகேங்களா? டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் அப்படின்றது என்னென்னா, அங்கே பாருங்கள், இது வந்து பாரமிசியம். இந்த பாரமிசியம் அப்படின்றது வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் செல்லு. இந்த பேரண்ட் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் டைரக்ஷனில் தான் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ ஒன்லி டிரான்ஸ்ஃபர் டைரக்ஷனில் வந்து இது ஸ்ப்ளிட் ஆகிறதால இது டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேரண்ட் இருக்குது அப்படின்னா அது எப்போவுமே எப்படி கட் ஆகும்? இந்த மாதிரி தான் வந்து கட் ஆகும். இந்த டைரக்ஷனில் தான் வந்து கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்கிடியூடினல் ஷேப்பில் வந்து கட் ஆகாது. ஸோ அப்போ இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன். மூணாவது வந்து லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். இந்த லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படின்றது என்ன? இந்த மாதிரி நீள் வாக்கில் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா? இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா யூக்ளினா அப்படின்ற லிவிங் ஆர்கானிசம், ஒரு சிங்கிள் செல் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. அது எப்போவுமே வந்து 2 செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், லாங்கிடியூடினலாக என்ன ஆகுது? ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இது லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். ஸோ அப்போ பைனரி ஃபிஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பேரண்ட் செல் வந்து 2 இண்டிவிஜுவல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் பைனரி ஃபிஷன். அதோடைய பேரண்ட் செல் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். அமீபாவில் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் டைரக்ஷனில் மட்டும் ஸ்ப்ளிட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன். பாரமிசியத்தில் நம்ம பார்க்க முடியும், செப்பல் லைக் ஆர்கானிசம். அதுக்கப்புறம் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படின்றது யூக்ளினாவில் நம்ம பார்க்கலாம். அதோடைய பாடி வந்து டிரான்ஸ்ஃபர் டைரக்ஷனில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் இது பைனரி ஃபிஷன். இப்போ மல்டிபிள் ஃபிஷனை எடுத்துக்கலாம். இது வந்து மல்டிபிள் ஃபிஷன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பேரண்ட் ஆர்கானிசம். இது என்ன ஆகுது? உள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய மல்டிபிள் ஆர்கானிசத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு மெனி இண்டிவிஜுவல்ஸ், அது நம்ம மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்மோடியத்தில் இப்படி தான் நடக்கும். ஒரு பேரண்ட் இருக்குது, நிறைய இண்டிவிஜுவல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது மல்டிபிள் ஃபிஷன். ஓகேங்களா? சரி, இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபிஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு.